ஏத்துனீங்களா? கோயம்பேடு போங்கன்னு சொல்லி தானே ஏத்துனீங்க. அப்ப 100 ரூபாய் கம்மி பண்ணி போகும். இல்ல தாம்பரம் வரைக்கும் ஏறையில சொல்லல, தாம்பரம் வரைக்கும் தான் போகும்னு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க. ஒரு நாள் பயணமாக தஞ்சாவூர் போயிருந்தேன். போகும்போது கும்பகோணம் வழியாக போனதுனால சாலை சரியில்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருந்தது பயணம். திரும்பி வரும்பொழுது திருச்சி வழியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொன்னதுனால திருச்சிக்கு நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி எனக்கு முதல் பணி. காலையில் 5:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் நேற்று சாயந்தரமே கிளம்பி புறப்பட்டோன்னா இரவு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் பஸ் ஏற வந்திருந்தேன். பயங்கர வெயில். சரி நல்லா தூங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸு கோயம்பேடுன்னு கூவி அழைச்சிட்டு போனாங்க. 600 ரூபாய் டிக்கெட்டு, ஏசி ஸ்லீப்பர். ஏறி படுத்துட்டேன். என்ன அப்படின்னா ஏறும்பொழுது ஒரு தாயும் மகனும் வந்து பஸ்ஸில் ஏற வராங்க. டீ குடிச்சிட்டு வந்துடுறாங்கிறாங்க. இல்லை பஸ்ஸை சீக்கிரம் எடுத்துருவோம், நீங்கள் வாங்க, என்ன அட்வான்ஸாவது கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட 200 ரூபாய் பணத்தை வாங்கினதை பார்க்க முடிஞ்சது. சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறி படுத்து கொஞ்சம் தூங்கிட்டேன். அசந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜன்னலை திறந்து பார்த்தா பஸ் அதே இடத்துல இருக்குது. என்னன்னு பார்த்தா 6 மணி வரையும் பஸ் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கேயே நிறுத்தியிருக்காங்க சீட் ஏற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் பஸ்ஸு புறப்பட்டாச்சு, வந்துடுச்சு. கிளாம்பாக்கம் கிட்ட வரும்பொழுது நைட்டு 11:30 மணி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாம்பாக்கம் கிட்ட வரும்போது கிளாம்பாக்கம் லாஸ்ட்டு ஸ்டாப்பு இறங்குங்கன்ட்டு ஒரே சத்தம். அங்கே பயணிகள் மத்தியில் ஒரு குழப்பம். என்னது அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் தாம்பரம் லாஸ்ட்டு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு தாம்பரம் வரையும் கொண்டு வந்தாங்க. தாம்பரத்தில் பாதி பேர் இறங்கிட்டாங்க, சில பேர் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் எங்கே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இந்த கதையெல்லாம் கிடையாது பிரதர். எங்கே பாருங்க, கோயம்பேட்டில் இருந்துனா இறங்குவோம், எல்லாம் இறங்கலாம் முடியாது. கொண்டு போ, எங்க கொண்டு போற, எங்க வேணாலும் கொண்டு போனீங்க, எங்க வேணாலும் கொண்டு போனீங்க. அப்புறம் பார்த்தா டிரைவர் கேட்டு ஏறினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாற்றி பேசி வாக்குவாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார்னா வேறு பஸ்ஸு மாற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இறங்கி பார்த்தா 120 ரூபா கையில் காசு கொடுத்து பஸ்ஸுக்கு காசு தரேன், நீங்கள் கோயம்பேடு மாறி போயிடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டார். அப்புறம் வாக்குவாதமாச்சு. சரி இது இப்போ சரி வராது, காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாம்பரத்துலேருந்து கேப் புக் பண்ணி ராயப்பேட்டை வர மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு 420 ரூபா வெட்டித்தனமாக செலவு பண்ணி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் கூட இருந்த நண்பர் ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, அவரையும் வந்து நான் போகிற வரையும் கூட வாங்க, அங்கேருந்து இறங்கி நீங்கள் மாறிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து விட்டோம். பெண்கள்லாம் இருந்தாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம், ரொம்ப திருட்டுத்தனமான ஒரு செயலாக இருக்குது. அதை வந்து அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப மோசமானது. கேபில் ஏறி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு தூங்குறதுக்கே 2:30 மணி ஆயிடுச்சு. கேபில் ஏறும்போது ஒரு பாட்டு ஓடிச்சு, ஐயாத்துறை இது சுயநல பூமி ஐயாத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.